ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் சார். ஒர்க் பண்ணிட்டு எப்போவுமே ஒர்க்கஹாலிக்னு சொல்கிறத வந்து நம்ம அந்த எழுதுறதுலையும் கதை பேசுகிறதுலையும் அவர் ஒரு நாள் கூட சலிப்படைஞ்சதே கிடையாது. இப்படி ஓயாமல் இருந்தவர் அடுத்த நாள் சாயந்தரம் வந்து என்னை பாருன்னு சொன்னவர். இப்போ போய் பார்த்தோம்னா சாயந்தரம் நான் வந்து பார்க்குறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. இவன மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். அந்த மறைவுக்கு முந்தைய தினம், அதாவது காலையில் அவர் இதாகிறாரு, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி 10:15 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறது. பண்ணிவிட்டு நான் கோயம்புத்தூர் அப்போ தான் லேண்ட் ஆகிறேன் ஏர்போர்ட்டில். அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி. அப்போ எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்துட்டேன்னா. ஐயோ கோயம்புத்தூர் வந்துட்டியா, சரி எப்போ வர? நான் நாளைக்கு தானே வருவேன். சரி நாளைக்கு சாயந்தரம் வந்து என்ன பாரு அப்படின்னு. அப்படி சரி நான் என்னென்னா அப்படின்னா, இல்லை நான் உனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அந்த பொறுப்பு உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு, சரி ஓகே நீ நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்கேன், நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு தான் அவர் எங்கிட்ட கடைசியாக பேசினது. அவர் வந்து என்னுடைய குரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முதல் விளக்கை ஏற்றி வைத்த ஒரு பெருமகன். என்ன செய்கிறது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி திண்டாடிட்டு இருக்கும்போது எனக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டி. நான் பார்த்து நெடுநேரம் ஒரு இடத்துல பேசாமல் இருந்த தருணம்னா கே. பாக்யராஜ் சாருக்கு அந்த தருணமாக தான். பாக்யராஜ் சாருக்கு வந்து சாந்தனு அவர்களை பெரிய ஹீரோவாக்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்ததாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக சாந்தனுவுக்கு வந்து இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு வழி தான். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து இவ்வளவு பெயின், அதை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சா கூட திரும்பி திரும்பி நம்ம அங்கேயே தான் போகிறோம். அவர் வந்து அவரை தூக்கி வளர்த்து அது இல்லாமல் அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாகணுன்ற ஒரு கனவோட. சார் நான் வந்து ஞானப்பழம்னு ஒரு படம், இந்த படம் ஃப்ளாப் பண்ணோன்னே அடுத்த நாள் காலையில் வீட்டில் யாருமே இல்லை. ராத்திரி 11:45 மணிக்கு என் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அம்மா தான் போய் திறக்கிறாங்க. வந்து பார்த்து அப்பா டைரக்டர் வந்திருக்காரு. அப்புறம் உட்கார வச்சுட்டு இல்லையா நான் இப்போ தான் விசாரிச்சுட்டே இருந்தேன் காலையிலேருந்தே இந்த படம் எப்படி போகுதுன்னு. அந்த படம் அப்புறம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நீ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுற, பட் நீ உடஞ்சிடக்கூடாது. என்னை முழுக்க முழுக்க ஒரு சிற்பமாக மாற்றினது அவர் தான். நிறைய பேர் பாக்யராஜ் சாருக்குள்ளே வந்து இவ்வளோ திறமை இருக்கான்னு எவ்வளோ பேர் வியந்தாலும், அவருக்கு இருந்த வசனம், கதை, திரைக்கதை திறமைக்கு இணையாக பாடல் எழுதுகிற திறமை இருந்துச்சு. அவர் படத்தில் வர்ற பல பாட்டுகளுக்கு பல்லவி அவர் தான் எழுதினார். எங்கள் வீட்டில் தான் எல்லா விழாக்களுக்கும் அவர் வருவார். அப்படி வந்து அந்த அதில் சிறப்பு விருந்தினராக அவர் வரணும்னு சொல்லி போய் கேட்டேன். அவர் தேதி குறிச்சுக்கிட்டாரு. என்னுடைய டிசைனர் என்ன பண்ணிட்டாரு, பாக்யராஜ் சாரும் அவருடைய பையன் சாந்தனுவும் உட்காந்துருக்கிற மாதிரி அவர் சாந்தனுவோடைய அந்த தோற்றத்தை எடுத்துட்டு என்னோட ஃபோட்டோவை வச்சுட்டா. அப்படி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. நான் வந்து இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் வாட்ஸ்அப் பண்ணேன். ஆனால் ஒன்றும் இல்லைன்னா அதில் சாந்தனுவோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துட்டு டிசைனர் என்னோட ஃபோட்டோவை போட்டுட்டான். அது பரவாயில்லையாண்ணா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொன்னார், யோ நீ என் பையன்தான், அதெல்லாம் என்கிட்ட கேட்குறேன், ஃபோன் பண்ணி. பாக்யராஜ் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு சாமானியனால் திரைக்கூரையின் உச்சத்தை தொட முடியும் என்பதற்கான தீர்ப்பு. உன் கைவிரலில் மினுக்கும் போட்ட மோதிரம் காலம் கலட்டி கண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கிறது. சதா எழுதும் உன் பேனா சத்தமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் மடியில் எப்போதும் தவழும் பேடும் பேப்பரும் உன் ஸ்பரிசத்தை தேடி படபடத்துக் கொண்டிருக்கின்றன. மேஜை மீது நீ அடுக்கி வைத்திருந்த பக்தி இலக்கியங்கள் உன் கை விரல்களை காணாமல் கலங்கி போய் கிடக்கின்றன. திரைக்கதை மன்னனுக்கு எங்கள் கடைசி வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இயக்குனர் கே. பாக்யராஜ் சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. 1996 உங்களுடைய முதல் படம் வாய்ப்பு ஞானப்பழம். அதிலேருந்து 2026 கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர் கூட நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவர் உங்களுக்கு ஒரு குருனே சொல்லலாம். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை இல்லையா சார்? அந்த எவ்வளோ வருத்தமாக இருக்குது சார். வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கு இவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஒரு குருவான அவர் இன்னைக்கு இல்லைன்றது உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு சார்? கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து என்னுடைய குரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முதல் விளக்கை ஏற்றி வைத்த ஒரு பெருமகன். என்ன செய்கிறது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி திண்டாடிட்டு இருக்கும்போது எனக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டி. என்னுடைய எல்லா கடினமான நேரங்களிலும் என் கூட இருந்தவர், உறவினராக. அவர் இல்லாமல் என்னுடைய வீட்டில் எந்த ஒரு விழா நடந்ததே இல்லை. எந்த ஒரு இனிய நிகழ்வுகளுமே அல்லது கடின நிகழ்வுகளும் அவர் என் கூட இருந்திருக்கார். எங்கள் குடும்பத்தோடு இருந்திருப்பார்.
எந்த ஒரு சின்ன ஒரு எப்போ தொலைபேசியில் பேசினாலும் என் வீட்டில் இருக்கிற அவ்வளவு பேரையும் விசாரித்து முடிச்சுட்டு தான் சப்ஜெக்ட்டுக்கு வருவார். எப்போவுமே இது என்ன ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சின்னா, அந்த மறைவுக்கு முந்தைய தினம், அதாவது காலையில் அவர் இதாகிறாரு, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி 10:15 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நான் கோயம்புத்தூர் அப்போ தான் லேண்ட் ஆகிறேன் ஏர்போர்ட்டில். அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி. அப்போ எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்துட்டேண்ணா. ஐயோ கோயம்புத்தூர் வந்துட்டியா, சரி எப்போ வர? நான் நாளைக்கு தானே வருவேன். சரி நாளைக்கு சாயந்தரம் வந்து என்ன பாரு அப்படின்னாரு. அப்படி சரிண்ணா என்னண்ணா அப்படின்னா, இல்லை நான் உனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அந்த பொறுப்பு உனக்கு கொடுக்கணும் ஓகே அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு, சரி ஓகே நீ நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்கேன் நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு தான் அவர் எங்கிட்ட கடைசியாக பேசினது. ஸோ அவர் என்ன பொறுப்பு கொடுக்க நினச்சி எடுத்து வச்சுருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்படி வந்து அவருடைய உரையாடல்கள் அவருடைய பெயர் இல்லாமல் என்னுடைய நாட்கள் கழிஞ்சதே கிடையாது. அப்படி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் திரையுலகத்தை தன்னுடைய மறைவிலால் ஸ்தம்பிக்க வைத்தது மட்டும் இல்லை, எல்லாரையும் திக்குமுக்காட வைத்தது மட்டும் இல்லை, அவருடைய நினைவுகள் இல்லாமல் வந்து அவர் கூட பழகினவங்க யாராலுமே இருக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நான் கூர்ந்து கவனித்தா நிறைய படங்கள் இயக்குவதை அவர் வந்து மெல்ல மெல்ல குறைத்து கொண்ட பிறகு அதிகமாக வந்து அவர் வந்து ஒரு நிறைய பேரோட பழக ஆரம்பித்தார். அதற்கு முன்னால் நீங்கள் அவரை சந்திக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்னது போல் 96 நான் முதல் முறையாக பாடல் எழுத போகிறேன். அப்போ அவரை பார்ப்பதுங்கிறது என்ன, அவர் வந்து அப்போ அந்த டைமில் வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரஜினி சார், கமல், அதுக்கு அதற்கு இணையான ஒரு மார்க்கெட் அண்ட் ஃபெமிலியரிட்டி, மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய திரைக்கலைஞராக இருந்தார். அது எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே ஞாபகம் இருக்குது. அவர் கூட ரயில் பயணம் செய்கிற பாக்கியம் வந்து சில பேர் கிடைக்கும். ஸோ அப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருமே நிற்போம். அங்கே பாக்யராஜ் சார் இருக்காரு அப்படின்னாலே ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்கும். மக்கள் வர்றவங்க அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்க்கறது போகிறது வர்றதுன்னு. ஸோ அவருக்கே உரிய அந்த பளன்னு ஒரு லுங்கி இருக்கும். அப்போ தான் குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு திருநீர் வச்சுட்டு கோல்டன் ஃப்ரேம் போட்ட ஒரு கண்ணாடி, இடுப்பில் கை வச்சுருப்பாரு, ரைட் ஹேண்டில் சிகரெட் இருக்கும். ஸோ இந்த தோற்றத்தில் பார்த்தீங்கன்னாலே அப்படி ஒரு தேஜஸாக இருப்பார். அவரை அப்படி ரசிக்கலாம். நான்லாம் அவ்வளோ வந்து தள்ளி நின்று கை கட்டி அவரை பார்த்துட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட நான் அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இல்லை, பாக்யா பத்திரிகையிலேயே எனக்கு வேலைகள் கற்றுக் கொடுத்தாரு. பாடல் எழுதுறதுக்கான பணிகளிலேயும் என்னை ஈடுபடுத்தினார். இது தவிர இந்த மாதிரி பயணங்களில் கதை விவாதங்களையும் என்னை கூட்டிகிட்டு போவார். ஏன் அந்த பயணத்துக்கு நாங்கள் ஆசைப்படுவோம்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு கலைஞனோட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பயணம் போகிறோம். 2வது, கிட்டத்தட்ட அவர் வந்து தூங்குறதுக்கு 1, 1:30, 2 மணி ஆகும். அது வரைக்கும் கதைகள் லேட்டாக தூங்குவார். அவன் எப்போவுமே 1 மணி 2 மணி தான் அவருடைய இது டேவே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமான பொழுதே நைட்டு 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பிச்சாருன்னா 2 மணி வரைக்கும் கதை வந்து அவர் பேசுறதுல அவருக்கு இருந்த ஒரு அலாதியான இன்பமாக இருக்கும் அவருக்கு அது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். 3வது வந்து அவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உணவு, அதாவது மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உணவு வந்து அவ்வளவு வெரைட்டி வந்து அவர் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர் என்ன சாப்பிட்றாரோ அவ்வளோ வகையான உணவுகளும் நமக்கும் அங்கே கொடுப்போம். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ரொம்ப பசியாக தான் நம்மலாம் இருப்போம். ஸோ இந்த 3 விஷயம் அவர் கூட போகும்போது கிடைக்கும். சார் அவர் வந்து படம் பண்ணினதாக பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் இருக்கும். அதாவது அவருடைய கதைகளை டைரக்ஷன் பண்ண படங்களோ இல்லை நடித்த படங்களோ. ஆனால் அவர் பண்ணாத படங்கள் கதைகள் வந்து 100கணக்கில் இருக்குது சார். அதுலேயும் அவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா 100கணக்கில். இந்த மாதிரி பயணங்களில் சொல்கிறாருல, இதெல்லாம் அவர் யோசித்து சொல்கிற கதை கிடையாது. இப்போ இந்த வெளியில் சிகரெட் பிடிச்சி நின்று இருந்தார்ல, இந்த சிகரெட் பிடிக்கிற நேரத்தில் அவர் ஒரு நாட்டு பிடிச்சிருப்பார். ஒரு இந்த கதைக்கு இதுதான் முடிச்சுங்கிறத கேட்ச் பண்ணியிருப்பார். இதை வந்து அங்கே எங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து அந்த கதையை வந்து, அதாவது இப்போ எப்படின்னா ஒரு கதையை நாட்டாக தானே சொல்லுவோம். ஒரு 2 லைனில் ஒரு கதை வந்துச்சு பாருங்க, ஸ்க்ரீன் பிளேவை சொல்லுவார். ஃபர்ஸ்ட் சீனில் ஆரம்பிச்சு இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் இப்படி இருந்தால் இது இன்டர்வல், இது கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரி 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு கதை போகும். இது வந்து அவர் யோசிச்சு பேனலை குறிப்பெடுத்து எழுதிக்கிட்டு இப்படிலாம் இருந்ததே கிடையாது சார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு தடவை கதை சொல்லிட்டார்ல, நீங்கள் 6 மாதம் 6 வருஷம் கழிச்சு, ஆனால் அன்னைக்கு நான் போகும்போது ஒரு கேரக்டர் ஒரு ஆட்டோ டிரைவர் பற்றி ஒரு ஹீரோவை வச்சு ஒரு கதை சொன்னீங்கல்ல, என்ன அப்படி யோசிப்பார். ஆமாம்மா, அந்த கதையில் வந்து இந்த சீனில் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். அசிஸ்டன்ஸாக நம்ம இருக்கிறவங்க ஒரு சொல்ல நோட் பண்ணிப்பாங்க.
அவங்கள்ட்ட தான் அந்த நோட் பேட் பேப்பர் இருக்கும், அவர்கிட்ட இருக்காது. அதை ஞாபகம் வச்சு 6 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாலும் அந்த சீன் அப்படியே சொல்லுவார். கரெக்டாக சொல்லுவார் ஞாபகம். அதை விட என்ன ஒரு பெரிய வித்தையை நீங்கள் பார்க்க முடியும்னா, அவருடைய எந்த படத்துலையும் ஸ்கிரிப்ட் பேப்பர்னு ஒன்று இருக்காது சார். அவர் எவ்வளோ படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எல்லார் கையிலையும் பேட் பேப்பர் இருக்கும். இதுதான் ஸ்கிரிப்டுங்கிறது இருக்காது. அவருக்கு மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்கும். அவருக்கு மட்டும்தான் என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த எல்லாருக்கும் டிஸ்கஷனில் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முந்தின இதே மாதிரி ராத்திரி வந்து 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகிறதுக்கு முந்தின நாள் எல்லாரோடையும் டிஸ்கஷன் இருக்கும். அதில் எல்லாருக்கும் சொல்லிடுவார் நாளைக்கு நம்ம இதான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் பேடில் வந்து இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணி ஒரு பக்கம் சீன் டிஸ்கிரிப்ஷன், ஒரு பக்கம் டைலாக்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டமே அவர் கிடையாது. எல்லாமே மைண்டில் தான் இருக்கும். போவார், அந்த கேரக்டர்ஸ் கூப்பிடுவார், யாரெல்லாம் அந்த சீனில் நடிக்க போகிறாங்க, டைலாக் அங்கே தான் சார் சொல்லுவார். அவர் அப்படியே மனசில் இருக்கிறது அவர் சொல்ல சொல்ல அசிஸ்டன்ஸ் எழுதிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கேரக்டர், இந்த கணேசன்ற கேரக்டர் பேசுறது என்னன்னா அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா அவர் பேசுகிற கேரக்டர் சொல்லிப்பார். ஹீரோயின் இந்த பேசுகிறாங்க. இப்போ காமெடின்னு இருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே போய் தான் அவர் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுவாரா இல்லை அவருக்கு ஸ்பான்டானிட்டியாக வருமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு படம் 2 படம் இல்லை, எல்லா படங்களுடைய வசனங்களுமே அவர் ஸ்பாட்டில் போய் தான் சொல்லுவார். ஸ்பாட்டில் தான் சொல்லுவார். அதுக்கு மேலே எழுதிட்டுலாம் போக மாட்டார். அதனால தான் அவர் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறாங்களா சார். இதை சிவாஜி சாரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அவர் வந்து சாரோட நடிச்சார் இல்லையா ஒரு படத்தில். அப்போ வந்து ஷூட்டிங்கில் போய் சிவாஜி சார் வந்து முந்தைய ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் பார்த்து டைலாக் எல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு வர்றவர். அவர் அந்த வழியில் வந்தவர். ஸ்கிரிப்ட் பேப்பர் எங்கேப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. உள்ளே போய் மேக்கப் ரூமில் உட்காந்தோன்னே சார் தருவார் சார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேக்கப் முடிஞ்சது, சாப்பிட்ருக்காரு, தருவார் சார்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல எரிச்சல் ஆகிட்டாரு, ஸ்கிரிப்ட் பேப்பர் தர மாட்டேங்கிறீங்க, என்னப்பா அது, எப்படிப்பா நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டார். போயிட்டு என்ன பாக்கியா பேடு பேப்பருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் தர மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு. ஆனால் இருந்தால் தானே தருவாங்க, இப்போ தானே டைலாகே சொல்லணும், இப்போ தானே டைலாகே சொல்லுவியா, நீ சொல்லி நான் எப்படிப்பா மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு. இல்லைண்ணே அப்படி ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் நான். உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் முதல்ல வேணுமா அப்படின்னு. ஆமாப்பா நான்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்துட்டு அதை தகுந்த மாதிரி தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த அப்படியும் அவர் வந்து கொடுக்கல. அந்த படம் முழுக்கவே கடைசியில் சிவாஜி சார் வந்து இவருக்கு தகுந்த மாதிரி செட் ஆகி இப்போ அங்கே போனால் பாக்கியா வந்து அங்கே ஸ்பாட்டில் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் செட் ஆகி பண்ணினதாக இதை எங்களுக்கு ஒரு கதையாக சொல்லுவார். அவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை சிவாஜி சாரை பற்றி பேசும்போது இதை எங்களுக்கு சொல்லுவார். ஸோ இப்படி தான் வந்து அந்த ரயில் பயணங்கள் அமைஞ்சுது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது கே பாக்யராஜ் சாருக்கு இவ்வளவு தூரம் இப்படியெல்லாம் அசிஸ்டன்ஸை ட்ரெயின் பண்ணுவாராங்கிறது யாரும் யோசிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி ஸ்கூல் சார் அது. அப்படிங்களா? அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஓகே, அவருடைய டைமிங் வரணும். 5 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனால் திட்டுவார். அதே சமயம் அவர் சொன்ன ஒர்க்கை முடிக்காமல் வந்து அவருக்கு பிடிக்காது. அதே சமயம் அந்த ஒர்க்கை நம்ம வந்து அவர் சொன்னதை விட சிறப்பாக செஞ்சுருந்தோம்னா எல்லாருக்கு முன்னாடியும் பாராட்டுவார். அவர் பேசுகிறத கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார். அவர் படங்களில் பார்க்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் இறந்துற செய்தி கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங். காலையில் வாக்கிங் போகிறாரு, வீட்டுக்கு போனால் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அவரை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சார். ஏன்னா அது பெரிய ஒரு வலியான ஒரு, என்னால் வந்து அந்த முகத்தை பார்க்கவே முடியல உண்மையிலேயே. அதுவும் அவங்க பூர்ணிமாக்கா வந்து அக்கான்னு தான் நான் சொல்லுவோம். அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு அழுத ஒரு கோலத்தை வந்து யாரும் பார்த்ததில்ல. எவ்வளோ சோகங்களோ வந்திருக்கு, அவங்க வீட்லேயும் நிறைய சோகங்களோ சுமைகளோ நடந்திருக்கு. ஈவன் தோ டைரக்டர் சாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தில் வந்து ஒரு சோர்வு, அப்புறம் என்னடா ஒரு விரக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் கடந்திருக்காரு. அப்புறம் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக என்னடா இவருக்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு சுமையா, இவருக்கு ஏன் இப்படிலாம் வந்து ஒரு சோதனைகள் நடக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே மாதிரி ஒரு சிகரெட்டு தான் அந்த நேரம் தான். அது அந்த துக்கத்தையோ சுமையோ சுமக்கிற நேரம் வந்து அவ்வளோதான். அது டக்குன்னு அப்படியே ஆஸ்ட்ரேலியா தட்டுனாருன்னா அது சாம்பல் உதிர்ற மாதிரி அந்த சோகங்களும் உதிர்ந்து போயிடும். சட்டுன்னு அப்படியே ஒரு கதைக்குள்ளே வந்துடுவார். ஒரு பேடு பேப்பர் எடுத்து வச்சு அந்த கேள்வி பதில் எழுதுறது, பாக்கியா பத்திரி. அவரால் என்ன ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் சார். ஒர்க் பண்ணிட்டு எப்போவுமே ஒர்க்கஹாலிக்னு சொல்கிறத வந்து நம்ம அந்த எழுதுறதுலையும் கதை பேசுறதுலையும் அவர் ஒரு நாள் கூட சலிப்படைஞ்சதே கிடையாது. இப்படி ஓயாமல் இருந்தவர். அடுத்த நாள் சாயந்தரம் வந்து என்னை பாருன்னு சொன்னவர். இப்போ போய் பார்த்தோம்னா சாயந்தரம் நான் வந்து பார்க்குறேன், அப்படியே அந்த ஐஸ் பட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. கண்ணீரை அடக்கவும் முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க மொத்த ஃபேமிலியுமே அப்படி உடஞ்சி நிற்கிறாங்க. ஸோ ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு கதை உலகின் கதாநாயகன் அப்படியே அமைதியாக நான் பார்த்து நெடுநேரம் ஒரு இடத்துல பேசாமல் இருந்த தருணம்னா கே பாக்யராஜ் சாருக்கு அந்த தருணமாக தான் இருக்கும். நீங்கள் அவரால் மௌனமாகவும் இருக்க முடியாது.
நீங்கள் என்ன பேசலைன்னா கூட அவராக ஒரு சப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நம்மகிட்ட பேச வச்சுருவாரு. யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள கூட அவருடைய சம்பாஷணைக்குள்ளே இழுத்துருவார். அவ்வளவு தூரம் அவருடைய ஏன்னா ஒரு நடிகராக மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு சினிமாக்காரராக மட்டும் அவர் இல்லை. அவரால் ஒரு பத்திரிகை பணி நடத்த முடியும். ஆசிரியராக இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பத்திரிகை நடத்தியிருக்காரு. இந்த பத்திரிகையில் கேள்வி பதில் எழுதுறதுங்கிறதே ஒரு பெரிய வேள்வி சார். அது மக்களை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சார் கேள்வி பதில் நல்லா இருக்கும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அது அவருக்காக உழைக்கிறது இருக்கு பாருங்க, அவ்வளோ உழைப்பார் சார் அது. அதுக்கப்புறம் பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததோட முதல் முறை எனக்கு தொடர் எழுதுறதுக்கான வாய்ப்பையும் உடைந்த நிலாக்கள் அவர் தான் கொடுத்தார். அப்படி சொல்லிட்டே போகலாம் சார். என்னுடைய எல்லா விதமான சின்ன சின்ன உயர்வுகள், ஒரு சிறு பாட்டு வந்து வெளியாகி ஹிட் ஆனாலும் அவர் எப்போ சந்தித்தாலும் சொல்லுவார், இப்போ தான்ப்பா அந்த விளம்பரத்தில் உன் பேரை பார்த்தேன், எந்த படம் விளம்பரம் வந்தாலும் உன் பேர் இருக்கான்னு தான் பார்ப்பேன், இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் நண்பன் அப்படின்னு யோசிப்பேன் அப்படின்பா. சில பெரிய விஷயம் இல்லையா சார், நம்மளை பற்றி ஒருத்தர் யோசிக்கிறாரு. இப்போவுமே விஜய்னு என்னை கூப்பிடுவார். அது அந்த கோயம்புத்தூரில் ஸ்லாங்குக்கே உரிய ஒரு விஷயம். விஜய்ன்னு சொல்ல மாட்டாங்க, விஜய் அப்படின்னா அவர் டக்குன்னு வரும். இல்லைன்னா நண்பாம்பார். நண்பா அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அஃபிஷியலாக பேசுகிறாருன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நண்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சாருன்னா சும்மா அஃபிஷியலாக பேச போகிறாரு. விஜய்னாருன்னா அவர் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நான் சமீபமாக கூட ஒரு சோர்வையோ ஒரு அவர்கிட்ட இந்த சம்பவம் இப்படி ஒன்று நடக்க போகுதுங்கிறது யாராலையும் கணிக்கவே முடியல. ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அதுவும் குறிப்பாக வந்து திரையுலகம் சேர்ந்தவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்கல்ல. ஆமாம் சார், எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த விழாவுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டார். அதுக்கு முந்தி கூட கொஞ்சம் அங்கங்கே டல்லாக இருப்பார் சில நேரம். அந்த விழாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உற்சாகமாயிட்டார். நம்ம இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய லைஃபே இவ்வளவு நமக்காக இத்தனை பேர் இருக்காங்களா, இவ்வளவு நம்ம செய்ததை கொண்டாடுறாங்களா. அவ்வளோ க்ரௌடு சார், அவருக்காக எல்லாரும் வந்தாங்க. ரஜினி சார் வந்தார், கமல் சார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அவருக்காக வந்திருந்தாங்க. அதனால் அவருடைய ஹெல்த்தே ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு. சட்டான்னு ஒரு நாள் அப்படியே ஒரு புரட்டி போட்ட மாதிரி ஒரு பெரிய துயரம். என்னாலலாம் ஒரு 2 நாள் அப்படியே ஒரு மாதிரி மன உளைச்சல், ஒரு மாதிரி தூக்கமின்மை. என்னடா இப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதர், நல்ல இன்னும் அவர் ஒரு நீண்ட காலங்கள் வந்து அவருடைய பயணம் இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி தோணும்போது ரொம்ப ஒரு வலியின் உச்சமாக தான் இருந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் முதல் முறையாக நான் அவரை சந்திக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நான் ஒரே பையன். அப்போ வந்து பாக்யராஜ் சார் எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, சினிமாவை நம்பி வர்றானே உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னாரு. ஏன்னா சினிமான்றது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு மாயை தான் இது. இங்கே ஜெயித்தவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்களே தவிர தோற்றவர்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஆனால் வெற்றியும் பெற முடியாமல் தோக்கவும் முடியாமல் வந்து திரும்பினவங்க இருக்காங்கல்ல, அதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். எவ்வளோ பேர் வந்து உள்ளே நுழைய முடியாமல் ரிட்டர்ன் போனவங்க. நம்ம தோற்றவங்களை தெரியும், ஜெயிச்சவங்கள நல்லா தெரியும். எதுவுமே பண்ண முடியாமல் திரும்பி போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 12வது முடிச்சிருக்கேன். அப்போ தான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜுக்கே போகல இன்னும். அப்போ அந்த கேள்வி கேட்குறாரு, பரவாயில்லையான்னு. எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக, இல்லை அவன் தம்பி வந்து சினிமா பாட்டு எழுதி தான் ஆகணுங்கிறான். இல்லை பார்த்தேன், நல்ல திறமை இருக்குது, சரி என் கூட சென்னைக்கு வந்துடுறியா அப்படிங்கிறார். எடுத்தோன்னே அந்த கேள்வி முதல் சந்திப்பிலே. ஆமாம், முதல் சந்திப்பிலே பாட்டெல்லாம் படித்தார். படிச்சுட்டு எனக்கு ஒரு டியூன் கொடுத்தாரு, இதுக்கு எழுதிட்டு வாங்க. ஸோ அன்றைக்கி ராத்திரி கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு ரூம் போட்டு கொடுத்தாங்க. அங்கேயே உட்காந்து அந்த ஷூட்டிங் சாப்பாடெல்லாம் முதல் முறையாக நான் அனுபவிக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டு அந்த பாட்டை எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் 4-5 பல்லவிகள் ஆப்ஷன்ஸ் எழுதி கொடுக்குறேன். அதில் சில திருத்தங்களை சொல்கிறாரு, இது இன்னும் ட்ரெண்டியாக வரணும். உண்மையிலேயே நான் பாட்டு எனக்கு சந்தத்துக்கு வார்த்தைகளை ரொம்ப தெரியுமே தவிர எனக்கு பாட்டெல்லாம் எழுத தெரியாது. 94 12வது முடிச்சுட்டு வர்ற ஒரு பையன், கவிதை எழுதுவேன், கவிதைகள் நல்லா அழகாக எழுதுவேன், அதை பாட்டாக எனக்கு எழுத தெரியாது. என்னை முழுக்க ஒரு சிற்பமாக மாற்றினது அவர் தான். நிறைய பேர் பாக்யராஜ் சாருக்குள்ளே வந்து இவ்வளோ திறமை இருக்கான்னு எவ்வளோ பேர் வியந்தாலும் அவருக்கு இருந்த வசனம், கதை, திரைக்கதை திறமைக்கு இணையாக பாடல் எழுதுகிற திறமை இருந்துச்சு. அவர் படத்தில் வர்ற பல பாட்டுகளுக்கு பல்லவி அவர் தான் எழுதினார். சமீபத்தில் நான் அவர் சந்தித்தப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக, என்னோட பர்சனல் விஷயத்துக்காக போயிட்டு அவர்கிட்ட அந்த அழைப்புதலை கொடுத்துட்டு ஆசீர்வாதம்.
அப்போ வந்து அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா, என்னை எப்போ முதல்ல சந்திச்சியோ அப்போவே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கியா அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் சமீபத்தில் அவர் சொன்ன ஒரு இன்டிமேஷனான ஒரு செய்திகள் தான். எப்பவும் கூட இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு. அந்த 3 பேருமே இப்போ இல்லை. எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியேற்றியவர், வழிகாட்டியவர். ஏதாவது ஒரு சிறு துயரம் என்றால் கூட, ஒரு சின்ன ஒரு சோர்வுன்னா கூட ஒரு ஃபோன் பண்ணால் உடனே ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி ஒரு மனதை தேற்றி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, உன்னால் முடியும், நீ பார்க்காததா. சார் நான் வந்து ஞானப்பழம்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப பொயட்டிக்கான ஒரு படமாக இருக்குன்னு நான் நினச்சி எடுத்தேன். பட் அது ரிசல்ட் வந்து வேறையாகி நெகட்டிவ் ஆகி அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் சார். நான் வந்து கடன் வாங்கலை, அவருக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே என்னுடைய சொந்த பணம். ஸோ ஒரு சொந்த பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறேன், அட்டர் ஃப்ளாப் ஆகுது. நான் முதல் முறையாக சினிமாவில் தோல்வியை பார்க்குறேன். நான் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கேன், தோல்வி அடைஞ்சதில்லை. அந்த முயற்சி பாடல் உலகத்தில் ஜெயிச்சு தேசிய விருது, அதுக்கப்புறம் எவ்வளோ உயரங்களை பார்த்தாச்சு. ஆனால் இந்த படத்தினுடைய முதல் தோல்வியோடைய வலி இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அதிகம். அதுக்கப்புறம் தோல்வி வந்து பழகிடும். முதல் அடி இருக்குல்ல, எதிர்பாராத ஒரு அட்டாரணம் தலையில் அடித்த மாதிரி அப்படியே தலை சுற்றி கிருகிரு நிற்கிற ஒரு சமயம். யாருமே இல்லை சார். என் கூட இருந்தவங்க, என்னோடய அசிஸ்டன்ஸு, என்னுடைய மேனேஜர்ஸு, நடித்தவங்க. அந்த படம் ஃப்ளாப் பண்ணோன்னா அடுத்த நாள் காலையில் வீட்டில் யாருமே கிடையாது. ராத்திரி 11:45 மணிக்கு என் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. உங்களுக்காக வர்றாரா? போய் பார்த்து என் ஒய்ஃபு வீட்டில் அம்மா தான் போய் திறக்கிறாங்க. நான் தூக்கம் வராமல் தூங்க முடியாமல் படுத்திருக்கேன். வந்து பார்த்து டைரக்டர் வந்திருக்காருப்பா. டக்குன்னு எனக்கு மனசுக்கு வரல, டைரக்டர் பாக்கியராஜ் சார் வந்திருக்கு. 11:45 எந்திரிச்சு ஏதோ லுங்கி கட்டியிருக்கேன், சட்டை கட்டியெல்லாம் போட்டு ஓடி போய் என்னோடய ரூமுக்கு போனால் உட்காந்துருக்காரு. பேண்ட் சட்டை, அவரோட அசிஸ்டண்ட்டோட வந்திருக்காரு, டிரைவர், 3 பேர் வந்திருக்காரு. நான் போனேன்னா அண்ணா அப்படின்னா அப்பா அக்கா உட்கார வச்சுட்டு, இல்லையா நான் நிறைய தோல்விகள் பார்த்துட்டேன், சினிமாவில் ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது, அதனால் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ தான் விசாரிச்சுட்டே இருந்தேன் காலையிலேருந்தே, இந்த படம் எப்படி போகுதுன்னு. அந்த படம் அப்புறம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நீ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுற, பட் நீ உடஞ்சிடக்கூடாது, இது அப்படி தான் இருக்கும். அதனால் நீ ஆஃப் ஆகிடாத, இதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணு, இதுக்கப்புறம் உன்னுடைய பாதையிலே நீ ஓடு, மறுபடியும் படம் பண்ணு. ஸோ அது உன்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு என்னதான் சொன்னாலுமே அவர் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். என்னோட குருநாதரே வந்து என் கூட நிற்கிறாரு, நான் தோக்கலை, நான் என்னால் மறுபடியும் வர முடியுன்ற ஸ்பிரிட்டை வந்து, அந்த சக்தியை அந்த ஒரு செகண்டில் ஏற்றி விட்டுட்டு, அதுக்காக அன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதி தூங்கினேன். அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு என் கூட யார் இல்லைன்னாலும் எல்லாரும் என் பக்கம் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு நமக்கு. அவரை கொடுத்துட்டு போறாரு. இனி யார் வருவா? இப்போ 2018 ஆருத்ரா படம் எடுத்தீங்க இல்லையா சார்? அப்போ பாக்கியராஜ் சாரை வச்சு இயக்குனீங்க இல்லையா? அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், அது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சிங்கத்தின் வாயில் வந்து தலையை வைக்கிற மாதிரி தான் அது. ஏன்னா ஒரு வச்சு டைரக்ட் பண்ணுறது பெரிய பெரிய டைரக்டர்களுக்கே கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க. நிறைய டைரக்டர்களோட நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது, பாக்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவர் வெரி வெரி ஸ்கில்டு, எல்லாமே இருக்குது. ஆனால் அவரை டைரக்ஷன் பண்ணும்போது அவருடைய கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், விடை கொடுக்கணும். இன்னொன்று அவருடைய வினாக்கள் வந்து அவ்வளோ சரியாக இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கதை விவாதத்தெல்லாம் போய் அவர்கிட்ட ஆருத்ரா கதையெல்லாம் சொல்லி அவர் சில திருத்தங்கள், இன்னும் சொல்லப்போனால் பல முக்கியமான திருத்தங்கள்லாம் சொன்னார். கதையை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம். அவர் சொன்னது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன், இல்லைப்பா இது உனக்கு வந்து செட் ஆகாதுப்பா, இது ஒரு ஹீரோயிசத்துக்கு தகுந்த மாதிரி போகுது, நீ ஒரு 2வது படம் ஹீரோவாக நடிக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் சில மாற்றங்கள்லாம் சொன்னார். சரி, அவர் ஒரு பெரிய திரைக்கதை நிபுணருங்கிறதால அதெல்லாம் மாற்றி அமைச்சு தான் ஷூட்டிங் போகிறோம். ஸோ முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் கால் தொட்டு ஆசீர்வாதம் ஆகிட்டு தான் ஆக்ஷன் சொல்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்தே கொஷின் கேட்க ஆரம்பித்தார். ஸோ வந்து நீங்கள் ஒரு சீனை சொல்லி ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா வச்சிட்டிங்கனாலே இதில் எத்தனை ஷார்ட் டிவிஷன் போகும், எது ஃபஸ்ட்டு ஷாட்டு எது மாஸ்டர் ஷாட்டுங்கிறது அவர் மனசில் அப்படி வந்துடும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் அவனை எடுத்தீங்கன்னா அங்கே அந்த கொஷின் பண்ணுவார், இப்போ இந்த ஷாட் அவன் எடுக்கிறீல்ல, இது 2 ஷாட்டில் தான் வந்துடுது, இப்போ எதுக்கு இப்போ இந்த க்ளோஸ்அப் அப்படிம்பாரு. நம்மளுடைய கன்ஃபியூஸ் ஆகிடும், ஆமாம் இந்த க்ளோஸ்அப் எதுக்கு, இல்லை நான் அவனை எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் அவருக்கு இந்த சொன்னார், இந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. ஒரு டைரக்டராக இருந்தீங்கன்னா உன் ஸ்கிரிப்டை எழுதும் பொழுதே இதில் இத்தனை ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்குங்கிறத பிளான் பண்ணிட்டு தான் நீ அந்த ஸ்கிரிப்டையே வந்து ஷூட் பண்ணணும். ஸோ அதுதான் உன்னை ஒரு டைரக்டராக மாற்றும். அதனால் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எடுக்காத, அது வந்து ஒரு நல்ல டைரக்டருக்கான அழகு இல்லை.
எது தேவையோ அதை இன்னும் எத்தனை தடவை வேணா எடு, ம் ஆனால் எந்த ஷாட் வேணுமோ அதை கிளியராக இந்த கிளாரிட்டியோட எடு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த லெசன். ஓகே. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது அவருடைய. நீங்கள் 2004 ஆட்டோகிராஃப் படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினீங்க இல்லையா சார்? அப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டார்? அதெல்லாம் ஒரு பயங்கர ரொம்ப உச்சகட்ட மகிழ்ச்சி. அவர் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு உயர்வுகளையும் அந்த மாதிரி ஒரு ஒரு சினிமாக்குள்ள மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. என்னதான் தன்னுடைய சீடனாக இருந்தாலும் கூட அவங்களுடைய வளர்ச்சிகளை வந்து அவ்வளவு தன்னுடைய வளர்ச்சியை போல கருதி கொண்டாடுறவங்க இன்னைக்கு யாரும் இல்லை. எங்கள் வீட்டில் தான் எல்லா விழாக்களுக்கும் அவர் வருவார். எங்கள் அம்மா அப்பாவுடைய 60ஆம் கல்யாணத்துலேருந்து எங்கள் பையன் முதல் பிறந்த நாள்லேருந்து அப்படி வந்து அந்த அதெல்லாம் சிறப்பு விருந்தினராக அவர் வரணும்னு சொல்லி போய் கேட்டேன். அவர் தேதி குறிச்சுக்கிட்டாரு. இப்போ வர்றதுக்கு வராரு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு சீஃப் கெஸ்ட்டு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் இவர் 2 பேஜில் பெரிய இன்விடேஷன். அதில் இவர் ஃபோட்டோ போடும்போது என்னுடைய டிசைனர் என்ன பண்ணிட்டாரு, பாக்யராஜ் சாரும் அவருடைய பையன் சாந்தனுவும் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ ஷூட். ஓகே. அதில் பாக்யராஜ் சார் இப்படி உட்காந்துருப்பாரு, அப்போ சாந்தனு இங்கே கீழே உட்காந்துருப்பாரு, பாக்யராஜ் சார் தோளில் அரவணைச்சு இப்படி உட்காந்துருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டில். இதை எடுத்து அவர் சாந்தனுவோடைய அந்த தோற்றத்தை எடுத்துட்டு என்னோட ஃபோட்டோவாக வச்சுட்டு அப்படி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. இரு நான் வந்து அவர்கிட்ட கேட்டுடுறேன், பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் வாட்ஸ்அப் பண்ணேன். பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா பதிலே வரல. என்னடா அது ஏதோ கூச்சிக்கிட்டாரான்னு தெரியல, டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் என்னப்பா இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் இருக்கார் அவர். என்னப்பா ஆனால் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், இன்விடேஷன் டிசைனு, அதுக்கு ஒரு வாட்டி பாருங்களேன். நான் இன்டர்வியூவில் இருக்கேன்ப்பா அப்படின்னாரு. அது பிரிண்டிங் போகுது, சரி இருன்ட்டு வாட்ஸ்அப்பில் பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னாரு. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, அதில் சாந்தனுவோட ஃபோட்டோ இருந்துச்சு, அது எடுத்துட்டு டிசைனர் என்னோட ஃபோட்டோவை போட்டுட்டான், அது பரவாயில்லையா அண்ணா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொன்னார், யோ நீ என் பையன்தான்யா, அதெல்லாம் என்கிட்ட கேட்குறேன், பிரிண்ட் பண்ணியா? எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது முந்தானத்து கூட எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்மளை எந்த இடத்துல அவர் வந்து அவர் மனசில் வச்சுருந்தாரு அப்படிங்கிறதால நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. சொல்ல அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குறிப்பாக சில வருத்தங்கள் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க சார். பாக்யராஜ் சாருக்கு வந்து சாந்தனு அவர்களை பெரிய ஹீரோவாக்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்ததாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி சார்? இருந்திருக்கலாம் சார். அது வந்து நான் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து இல்லை, அவர் இந்த மாதிரி சில அவருக்கு ஏற்பட்ட சில பர்சனல் பொருளாதார நிர்பந்தங்கள், அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியான சம்பவங்களால் அவர் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சோர்வடைஞ்சார். அந்த சமயங்களில் நான் போயிருக்கேன். அதனால் நான் பெரும்பாலும் வந்து அதை நான் அவர்கிட்ட இருந்து கிளறினதில்லை. இன்னொன்று அவருக்கு வந்து அவர் ஒரு எப்போவுமே அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் தன்னை உடனடியாக ரீபூட் பண்ணிக்கிற ஒரு புதுப்பிச்சுக்கிற ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது. அந்த சோகத்துக்குள்ளேயோ சோர்வுக்குள்ளேயோ அவர் இருந்ததில்லை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதனால தான் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். இந்த மாதிரியான சில சுமைகள் அவர் அழுத்தினதாலேயோ என்னமோ நிறைய பக்தி இலக்கியங்கள் படித்தார் சார். எப்போ எனக்கு ஃபோன் வந்தாலும் ஏதோ ஒரு இலக்கிய சம்பந்தமான ஒரு கேள்வியோ அல்லது வந்து விளக்கமோ தான் சொல்ல போகிறாருங்கிறது எனக்கு தெரியும். நான் எந்த மீட்டிங்கில் தான் எடுத்துருவேன். அண்ணா அப்படிமே, யோ இந்த வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரியா கம்பரு, அது என்ன அர்த்தம் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிம்பாரு. நான் அப்புறம் இந்த அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது, அப்புறம் ஒரு முறை அதை வாங்கிட்டே கொண்டே கொடுத்துட்டேன். ஆனால் இதில் எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கும் அப்படியே, இதை நான் தேடிட்டு வேறு இருக்கணுயா அப்படின்னாரு. அப்புறம் எதுவாக இருந்தாலும் நானே வந்து அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கான பொருள் தேடி சொல்லுவேன் அப்படின்னு தன்னுடைய அந்த மன சோர்வையோ நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு ஏக்கங்களையோ அவர் பக்தி இலக்கியத்தில் தான் இளைப்பாரி இருப்பார் நான் நம்புறேன். இப்போ யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா சாந்தனு அவர்களை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க சார். அவர் அழும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பாவுக்காக அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நிச்சயமா சார். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கே, ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து இவ்வளவு பெயின், இவ்வளவு வலியும் நினைவுகளும், அதை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சா கூட திரும்பி நம்ம அங்கேயே தான் போகிறோம். அவர் வந்து அவரை தூக்கி வளர்த்து அது இல்லாமல் அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக்கணுன்ற ஒரு கனவோட கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சாந்தனு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அன்றாடம் அவரோட பயணப்பட்டவருங்கும்போது, அதுவும் சாந்தனும் சரி அம்முலு அவங்க 2 பேருமே டேடின்னு எப்போ பார்த்தாலும் டிஸ்கஷன் ரூமில் திடீர்னு 2 பேரும் கதை திறந்து ஓடி வந்துடுவாங்க. டேடின்னு ஓடிடுவாங்க. டேன்னு சொல்லி எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு அந்த 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 டிஸ்கஷன் ரூமுக்குள்ளே வந்து அவர் யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் பிடிக்காது.
உடனே எந்திரிச்சு வெளில போயிடுவார். போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வருவார். ஸோ நிச்சயமாக சாந்தனுவுக்கு வந்து இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு வழி தான். ஆனால் கண்டிப்பாக அவருடைய மிகப்பெரிய அந்த ஆற்றல் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த கனவு வந்து கண்டிப்பாக தோக்காது சார், கண்டிப்பாக வீணாக. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக இந்த சினிமாவில் சாந்தனு கேபிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க்குடைய பெயரை பெரிய அளவில் உயர்த்தி காட்டுவார். அதுக்குரிய அளவில் அவர் வந்து அந்த உயரத்தை அடைவார். அவங்க அப்பாவுடைய கனவை அவர் சாத்தியமாக்குவாருங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை. ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. சின்ன பையன், ரொம்ப ஒரு அதை தாங்கிக்கக்கூடிய மனசு அவர் கிடையாது. அவ்வளோ ஒரு குழந்தையாக தான் அவர் இன்னும் இருக்காரு. திருமணம் ஆயிடுச்சு, என்னதான் இருந்தாலும் அவருக்கு இன்னும் அந்த குழந்தை பருவத்திலேயே தான் இருக்கார். அப்படிதான் அவரை பார்க்க தோணும். ஏன்னா நாங்கள்லாம் சின்னதுலேருந்தே பார்த்து விளையாட்டு பையனா கிரிக்கெட் விளையாடிட்டு அவர் கூட கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம் நாங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அங்கே கூட இருக்கும்போது. ஸோ அவருக்கு வந்து இது வந்து யாராலையுமே அந்த இடத்த யாருமே பூர்த்தி பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், பாரதி ராஜா சார் அவரும் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இறக்குறாரு. அவருடைய சீரன் இவர் பாக்கியராஜ் சார், அந்த வருத்தமும் அவருக்கு ரொம்ப இதுவாக ஆமாம் இருந்தது சார். அதில் கொஞ்சம் ரொம்பவே உடஞ்சார். ஏன்னா அவர் வந்து டைரக்டர் அவர் மேலே வந்து அவருடைய குருநாதர் மேலே வந்து ரொம்ப அபரிமிதமான மரியாதை, பாசம். மரியாதைங்கிறத விட ரொம்ப பாசம். ஸோ அவர் ஒரு 85 மேலே இருந்தாலும் கூட அவருடைய பிரிவு வந்து இவரை ரொம்ப வாட்டுச்சு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் சார், நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா தொடர்ந்து பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் கொடுத்தாங்க, பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தமிழக அரசுக்கு எல்லாருமே பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களின் அடையாளம் தான் ஒரு அரசு. ஆக ஒட்டுமொத்த ஒரு 8 கோடி தமிழர்கள் உலகமெங்கும் இருக்கிறவங்களும் இணைந்து சேர்ந்து நின்று ஒரு மரியாதை செலுத்துறதனுடைய அடையாளமாகத்தான் தமிழக அரசே அந்த மரியாதையை, அந்த துப்பாக்கி குண்டுகள் 72 குண்டுகள் முழங்க அந்த மாதிரி இறுதி மரியாதை செலுத்துறது. ஸோ அதை வந்து நம்முடைய இயக்குனர் பாக்யராஜ் சார் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தது முதல்வருக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய நன்றிகளை அவருடைய குடும்பத்தார் சார்பாக, எங்களை மாதிரி இருக்கிற அவர் கூட இருந்தவங்கள் சார்பாக உண்மையிலேயே பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம் சார். அவர் மாதிரி சினிமாவை நேசித்து சினிமா கதைகளோடவே வாழ்ந்து 24 மணி நேரமும் சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது சார். சுத்தமாக அவர் கதை 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 கதை, இந்த படத்தில் இந்த கதை, கொரியன், நீங்கள் அவர் பார்க்காத மொழிகளில் படங்கள் கிடையாது. அது கொரியன் மொழியாகட்டும், ஈரான் படமாகட்டும், எல்லா படங்களும் தெரியும். அந்த கதையை கேட்டிங்கன்னா அந்த கதையை படம் பார்த்த மாதிரியே சொல்லுவார். நீங்கள் எந்த ஒரு விமானத்து பயணத்தில் அவர் கூட போனோம்னா போய் இறங்குறதே தெரியாது, அதுக்குள்ள ஒரு படத்தோட கதையை சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு ஈரான் படம் பார்த்துருப்பார், எப்பயோ பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருக்கும். அதை வந்து அந்த படம் எடுத்த டைரக்டரை விட சூப்பராக சொல்லுவார். பாக்யராஜருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த கதை படமாக சுமாராக தான் இருக்கும், அவர் சொல்கிற விதத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாக்யராஜ் சாருக்காக சில வரிகள் சார், கடைசியாக நீங்கள் அவருக்காக சில விஷயங்கள் பேசினாலுமே நீங்கள் ஒரு பாடலாசிரியராக அவருக்காக சில வரிகள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். டைரக்டர் என்ற வார்த்தைக்கு நான் முதலில் அறிந்த அர்த்தம் கே. பாக்யராஜ். வாழ வழி தேடினேன், என்னை வரச் சொன்னார் சென்னைக்கு, கண்ணீர் அஞ்சலி எழுதுகிறேன் எனக்கு வாழ்க்கை கொடுத்த அன்னைக்கு. வாழ வழி தேடினேன், என்னை வரச் சொன்னார் சென்னைக்கு, கண்ணீர் அஞ்சலி எழுதுகிறேன் எனக்கு வாழ்க்கை கொடுத்த அன்னைக்கு. கொங்குத்தமிழ், கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி, சிலு சிலுவென அசையும் லுங்கி, இடுப்பில் இடதுகை, வலது கையில் முளைத்த 6வது விரலாய் அணையாத சிகரெட். இப்படித்தான் பார்த்தேன் என் ஆசானை. பாக்யராஜ் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு சாமானியனால் திரைக்கூரையின் உச்சத்தை தொட முடியும் என்பதற்கான தீர்ப்பு. பாக்யராஜ் என்பது குரல் வளமில்லாத, மூக்கு கண்ணாடி போட்ட, சரியாய் நடனமாட வராத ஒரு பாமர மனிதன் வெள்ளித்திரையை வென்று கதாநாயகனாய் நின்று காட்டிய கடைசி நம்பிக்கை அவர் பெயர். என்னை வாழ வைத்த குருவே. ஒரு கோடம்பாக்க டைரக்டர் இந்தி பட உலகம் வரைக்கும் படியேறி மட்டுமல்ல கொடியேற்றி நிற்க முடியும் என்பதற்கான முதல் அடையாளம் நீ. உன்னை ஒரு காலகட்டத்தில் பொருளாதார புயல் சுழற்றி அடித்த போது அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் காகித கத்தை போல் கரன்சி கட்டைகளை துரோகிகளுக்கு கூட தூக்கி கொடுத்தவன் நீ. சில துக்கங்கள் உன்னை தொடர்ந்து வந்து தாக்கிய போதும் அதையும் உனக்கே உரிய சில்மிஷ புன்னகையோடு
சிகரெட் புகையைப் போலவே ஊதி தள்ளியவன் நீ. சினிமா தன் சிம்மாசனத்தில் அமர வைத்த போதும், தயாரிப்பாளர்களின் வருகை உன் வீட்டுக்கு வருவது குறைந்து கொண்ட போதும் ராஜாளி போலவே வாழ்ந்த ராஜ கலைஞன் நீ. எம்ஜிஆருக்கே வாரிசாக எவரெஸ்டில் நின்ற போதும் கர்வம் கொள்ளாதவர். எத்தனையோ சுமைகள் இதயத்தை மோதிய போதும் உடைந்து நில்லாதவர். வெற்றிகள் வந்து குவிந்த போது அதை சாதாரணமாய் தண்ணீரில் போட்டு ஐசாய் குடித்தவன். தோல்விகள் வந்து மோதிய போது அதை செருப்பின் கீழே போட்டு சிரிப்போடு மிதித்தவர். எனக்கு தெரிய கடைசியாய் உன்னை சந்தித்த காலன் கூட பாக்கியராஜ் பாணியில் ஒரு கதை சொல்லி கேட்டுவிட்டுத்தான் பாசக்கயிறியை நீட்டியிருப்பான். உன் கை விரலில் மினுக்கும் ஆர் போட்ட மோதிரம் காலம் கலட்டி கண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கிறது. சதா எழுதும் உன் பேனா சத்தமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் மடியில் எப்போதும் தவழும் பேடும் பேப்பரும் உன் ஸ்பரிசத்தை தேடி படபடத்து கொண்டிருக்கின்றன. மேஜை மீது நீ அடுக்கி வைத்திருந்த பக்தி இலக்கியங்கள் உன் கை விரல்களை காணாமல் கலங்கி போய் கிடக்கின்றன. நீ எங்களுக்கு சொல்லி படமாகாத பல நூறு கதைகள் லேக் ஏரியாவை சுற்றி சுற்றி எழுதியவனை காணாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. உனக்காக நான் எழுதிய கவிதையை நான் வாசிக்க நீ கேட்டு வழக்கமாய் நீ உதிர்க்கும் அன்பு புன்னகையை காணாமல் நான் கவிதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ படங்களில் திரைக்கதையின் பாதையை முழுசாய் எழுதிவிட்டோம் என்று உன் கதையை முக்கால் பங்கோடு முடித்து கொண்டாய் போலும். இன்றைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ ஒரு ஊரிலிருந்து எப்படி ஒரு கதை எழுதினாலும் அவன் முன் பாக்கியராஜ் எனும் கதாமேதையின் பாதத்தடம் பணிந்திருக்கும். நான் இன்னும் ஜெயிக்க வேண்டும் என்பதை ஆசீர்வாதமாய் தந்த என் திரையுலகின் கடைசி சொந்தமே, கண்ணீரோடு விடை தருகிறோம். போய் வா. எங்கள் நெஞ்சங்களிலெல்லாம் இனி நீ இருப்பாய், இறை விதையாய். எங்கள் எல்லா படைப்புகளிலும் புன்னகைப்பாய், திரைக்கதையாய். திரைக்கதை மன்னனுக்கு எங்கள் கடைசி வணக்கம். இன்று என்னை ஒரு அடையாளப்படுத்தி ஒரு பாடலாசிரியனாக உருவாக்கி என்னுடைய ஒவ்வொரு துளி வளர்ச்சியையும் தன்னுடைய வளர்ச்சியைப் போல மகிழ்ந்த என்னுடைய குருநாதர் பாக்கியராஜ் சாருக்காக நான் எழுதிய ஒரு இரங்கல் கவிதை இது. நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future. இவன மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும்.